வணக்கம். அனைவரையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் மனிதனின் உடல் மற்றும் உளம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வை பார்த்து வருகின்றோம். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் மிக முக்கியமான விடயம் குறித்து கலந்தாலோசிக்க போகின்றோம். உலகளாவிய பிரச்சனையாக இந்த உடற்பருமன் காணப்படுகின்றது. ஒரு மனிதனின் இடுப்பின் அளவு அதிகமாக ஆயுள் குறைகின்றது என்பது இயற்கையின் நியதியாக இருக்கின்றது. 2030ஆம் ஆண்டு அளவில் இந்த உடற்பருமன் பிரச்சனை 2 மடங்காக அதிகரிக்கும் என உலக சுகாதார நிறுவனம் வருந்துகின்றது. அந்த அளவில் இந்த உடற்பருமன் குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களிடத்தில் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் நாங்கள் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உடற்பருமன் ஏன் ஏற்படுகின்றது, அதனை குறைக்க எவ்வாறான வழிகள் காணப்படுகின்றன என்பது தொடர்பாகத்தான் பேசப் போகின்றோம். இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார் உள்ளக வைத்திய நிபுணர், கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற வைத்தியர் ஞானி சோமசுந்தரம் அவர்கள் இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் உடற்பருமன் குறித்து நாங்கள் பேசப் போகின்றோம். உலகளாவிய ரீதியில் இந்த உடற்பருமன் என்பது ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. இலங்கையில் இந்த உடற்பருமன் குறித்த பேச்சு எவ்வாறு காணப்படுகின்றது? அண்மையில் நடந்த ஒரு கணிப்பீடின்படி அண்மை காலங்களிலே இலங்கையிலே உடற்பருமன் மிக அளவில் அதிகரித்திருப்பதை கணித்திருக்கிறார்கள். பெண்களை எடுத்தால் பெண்களிலே 15% பெண்கள் இலங்கையிலே உடற்பருமன் அதிகமாக, அதாவது ஒபிசிட்டி என்று சொல்லுவோம், மிகவும் உடற்பருமன் கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். 43% பெண்கள் உடல் எடை கூடினவர்களாக, அதாவது சாதாரண உடலுக்குரிய எடையிலும் பார்க்க அதிகரித்த ஓவர் வெயிட்னு சொல்லுவோம். இந்த ஓவர் வெயிட் கேட்டகரியிலே இவர்கள் இருக்கிற 43% பெண்கள். அது மிகவும் அதிகரித்த ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது. ஆண்களை எடுத்துக்கொண்டால் 6.3% ஓவர் ஒபிசிட்டியாகவும், அது மிக பெருமனாகவும், இன்னும் 25% ஆண்கள் ஓவர் வெயிட்டாகவும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த எண்ணிக்கை 2005ஆம் ஆண்டில் எடுத்த கணிப்பீடின் 2 மடங்காக பெருத்திருப்பதை நாங்கள் காணுகிறோம். 2 மடங்குக்கும் கூடுதலாக. ஆகவே அண்மை காலங்களிலே இவ்வாறான உடல் எடை கட்டுக்கடங்காமல் அதிகரிப்பது இலங்கையிலும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நிச்சயமாக. அதாவது அண்மையில் எடுக்கப்பட்ட அந்த ஆய்வில் உடற்பருமன் என்பது 2 மடங்காக அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டார்கள். இந்த திடீர் அதிகரிப்பிற்கு காரணம் என்னவாக இருக்கின்றது? அதற்கு முக்கியமான காரணம்தான் எங்களுடைய வாழ்க்கை முறையிலே ஏற்பட்ட மாற்றங்கள். விசேஷமாக 2019ஆம் ஆண்டின் பிறகாக ஏற்பட்ட அந்த முடக்கல் நிலையை நாங்கள் கூறலாம். பலர் வீடுகளிலே முடக்கப்பட்டோம். எங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டது. பலருடைய உணவு பழக்கங்கள் பாதிக்கப்பட்டது. ஆகவே எங்களுடைய அந்த நாங்கள் செய்த வேலைகள் குறைந்ததினால் உடற்பயிற்சி குறைவாகவும், எங்களுடைய உணவு பழக்கங்கள் பிழையான உணவு பழக்கங்கள் ஏற்பட்டதினாலும் அது ஒரு காரணமாக இருக்கலாம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தினம்தோறும் ஏற்படும் மாற்றங்கள், ஒன்றை கூற விரும்புகிறேன். நாங்கள் கூடுதலாக இந்த உடற்பயிற்சியை குறைத்து நாங்கள் இருந்து வேலை செய்யும் செடன்டரி ஒர்க்னு சொல்லுவோம். அநேகம் வயது வந்தவர்களும் கூட, பிள்ளைகளும் கூட உட்கார்ந்திருந்து படித்தல், வேலை செய்தல், இவ்வாறான காரணங்கள்னால் எங்களுடைய உடற்பயிற்சி, நாளாந்த உடற்பயிற்சி மிகவுமாக குறைந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பழைய காலத்தில் எடுத்தால் எங்களுடைய மூதாதையர்கள் அவர்கள் மிகவும் கடினமான உழைப்பை செய்தவர்கள். அவர்கள் வயலிலே வேலை செய்து, கிணறிலே தண்ணீர் இறைத்து, அரிசி மா இடித்து, அம்மியிலே அரைத்து, இவ்வாறாக காலாலே நடந்து பல கிலோமீட்டர் தூரம், மைல் தூரம் நடந்த எங்களுடைய மூதாதையினரின் சந்ததிகள் நாங்கள் வாகனங்களிலே சென்று எங்களுடைய அந்த மெஷினதுகளை பாவித்து உட்கார்ந்திருந்து நாங்கள் தொழில் புரியும், பாடம் படிக்கும் ஒரு காலத்தை கண்டுவிட்டோம். இப்போ பாரதியார் கூறியது போல, ஓடி விளையாடு பாப்பாவை நாங்கள் காணுவதில்லை இந்த நாட்களிலே. பாப்பா எல்லாரும் டிவிக்கு முன்னாக இருக்கிறார்கள். அவர்கள் டிவியைத்தான் பார்க்கிறார்கள். கையிலே இருக்கும் கையடக்க தொலைபேசி கூட எங்களை அந்த ஓடி விளையாடும் அந்த
சாதாரண இயல்பிலிருந்து எங்களை மாற்றிவிட்டது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கை முறை இந்த அண்மை காலங்களிலே இலத்திரனியல் காலங்களிலே மிகவும் முற்றாக மாறியதினால் எங்களுடைய இந்த சக்தி சமநிலை, அதாவது நாங்கள் உட்கொள்ளும் உணவுக்கும் நாங்கள் தொழில்படும் தொழிலுக்கும் இடையிலே ஒரு சமநிலை இல்லாமல் போய்விட்டது. அதை ஒரு முக்கியமான காரணமாக கூறலாம். நிச்சயமாக இந்த நவீன உலகில் எங்களுடைய வாழ்க்கை முறை மாறியது என்பதும் இந்த உடற்பருமன் பிரச்சனைக்கான மிகப்பெரிய காரணமாக இருப்பதாக நீங்கள் கூறினீர்கள். அதே போன்று ஒருவருக்கான அளவு, அதாவது உடற்பருமனின் அளவு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான அறிவாக இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. அந்த அளவில் எவ்வாறு ஒருவரின் உடலின் அளவு கணிக்கப்படுகின்றது? நாங்கள் எல்லாரும் இந்த காலத்திலே இந்த கிலோகிராமிலே எங்களுடைய நிறையை நாங்கள் அளக்கிறோம். இலங்கையிலே மிகவும் இலகுவாக இந்த நிறையை கிலோகிராமிலே அளந்து கொள்ளலாம். அதே போல் ஒருவருடைய உயரத்தை கூட நாங்கள் சென்டிமீட்டர்லே அளந்து கொள்ளலாம். இந்த உடலுக்குரிய எடையையும் இந்த சென்டிமீட்டரையும் வைத்து நாங்கள் எங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்ற ஒரு கணிப்பை நாங்கள் செய்து கொள்ளலாம். அது எங்களுடைய கால்குலேட்டர்லேயே நாங்களாகவே கணித்து கொள்ளலாம். இதற்காக அட்டவணைகள் இருக்கிறது, BMI சார்ட்னு சொல்லி. இவ்வாறான இந்த BMIயை நாங்கள் கால்குலேட் பண்ணினால் ஒருவருக்குடைய அவருடைய எடைக்கும் அவருடைய உயரத்துக்கும் இடையிலான அந்த ரேஷியோ அதை வைத்து நாங்கள் இந்த BMIயை கணித்து கொள்கிறோம். ஆகவே சாதாரணமாக ஒரு நல்ல சுகதேகி அவருடைய உடல் BMI 20க்கும் 23க்கும் இடையிலே இருக்கும். 16க்கு குறைந்தவர்களை நாங்கள் மிகவும் எடை குறைந்தவர்கள் என்று சொல்லி கணிப்பிடுகிறோம். BMI 16க்கும் குறைந்தவர்கள். 18க்கும் 23க்கும் இடையில் இருக்கிறவர்கள் சாதாரண எடையில் இருக்கிறார்கள். 23க்கும் மேற்பட்டவர்கள் ஓவர்வெயிட், அதாவது தங்களுடைய நிறையிலும்பாக்க கூடுதலாக. இது இலங்கைக்குரிய கணிப்பீடு. ஆனால் பொதுவாக உலகளாவியிலே நாங்கள் பார்க்குறோம் BMI 30க்கு கூடினவர்களை நாங்கள் ஒபீஸ் என்று சொல்லுவோம், அதாவது மிகவும் பருமன் கூடினவர்கள் என்று கணிப்பிடுகிறோம். BMI 25க்கு மேற்பட்டவர்கள், 25க்கும் 30க்கும் இடைப்பட்டவர்களை நாங்கள் ஓவர்வெயிட் என்று சொல்கிறோம். இந்த ஓவர்வெயிட் கேட்டகரியிலே வருபவர்கள் கூட அவர்களுடைய உடல் எடை கூடும் பொழுது அவர்களுக்கு ஏற்படும் நோய்களின் அளவு கூடுவதை கணிப்பிடுகிறார்கள். அதே போல் இந்த BMI 30க்கு மேற்பட்டவர்கள் இன்னும் கூடுதலாக நோய்வாய்ப்படுவதற்கு அதிக சாத்தியம் இருப்பதை கணித்திருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான சாத்தியத்தை அவர்கள் விஞ்ஞான ரீதியாக அளவிட்டு எது எங்களுக்கு சிறந்த எடை என்பதை கணிக்கும் பொழுது இலங்கையர் ஒருவருக்கு இந்த BMI 23 அதற்கு மேற்படாது இருப்பது தான் மிகவும் சிறந்த என்பதை கணித்திருக்கிறார்கள். ஆகவே நல்ல எடை 20க்கும் 23க்கும் இடையிலாக இருக்கிறது. ஆகவே இது ஒருவருடைய உயரத்தை பொறுத்தது. மிகவும் உயரமான ஒருவருக்கு நிறை கூடுதலாக இருக்கலாம், குட்டையாக இருப்பவருக்கு நிறை குறைவாக இருக்க வேண்டும். நிச்சயமாக எங்களுடைய உயரத்தை பொறுத்து சரியான உடற்பருமனின் அளவை பேணுவது என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய வாழ்க்கை முறை என்பது பெரிதாகவே மாறி இருக்கின்றது. நாங்கள் சற்று நடக்கவே சிரமப்படுகின்றோம். அதனாலும் எங்களுடைய உடற்பருமன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக காணப்படுகின்றன. இந்த உடற்பருமனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னவாக இருக்கின்றன, அதற்கான பரிசோதனை முறைகள் என்னவாக இருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் அடுத்து பேச போகின்றோம். இன்றைய தினம் நாங்கள் உடற்பருமன் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். எம்மோடு இணைந்திருக்கின்றார் உலக வைத்திய நிபுணர், கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற வைத்தியர் ஞானி சோமசுந்தரம் அவர்கள். நீங்கள் கூறியிருந்தீர்கள் எங்களுடைய வாழ்க்கை முறைதான் மாறி இருக்கின்றது, அதுவே மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதாக. பரம்பரை என்பது ஒரு காரணமாக இருக்கின்றதா இந்த உடற்பருமன் விடயத்தில்? நிச்சயமாக எங்களுடைய தேக அமைப்பை எங்களுடைய பரம்பரை நிர்மாணிக்கின்றது. ஆனாலும் நாங்கள் எங்களுடைய சரியான வாழ்க்கை முறையினால் இந்த பரம்பரை அழகின் தாக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கலாம். ஆகவே ஒருவருக்கு உடல் நிறை கூடுகிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணி பரம்பரையலாக இருக்கலாம். அதைவிட எங்களுடைய வாழ்க்கை முறையில் நாங்கள் ஏற்படுத்தும் மாற்றங்களும் ஒரு காரணமாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு குழந்தை சிறு வயதிலிருந்து வளர்ந்து வரும் பொழுது பலர் நாங்கள் உடல் நிறை கூடியவர்களாக இருப்பதில்லை. நாங்கள் பாடசாலை நாட்களிலே மெல்லியவர்களாக எங்களுடைய பெற்றார்கள் எங்களை பற்றி கவலைப்படுகிறார்கள், இவர்கள் மெல்லிசாக இருக்கிறார்களே என்று சொல்லி. ஆனாலும் பாடசாலை பருவம் முடிந்தவுடன் பலர் உடல் நிறை திடீரென்று அதிகரிப்பதை நாங்கள் காணலாம்.
பாடசாலை நாட்களிலே எங்களுடைய உடல் வளர்ச்சி அடைகிறது. ஆகவே நாங்கள் உயரத்திலே கூடுகிறோம், எங்களுக்கு அதிக சக்தி தேவைப்படுகிறது வளர்ச்சிக்கு. ஆகவே நாங்கள் அதிக உணவை உட்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இளம் பிராயத்திலே, அதாவது வாலிப பருவத்திலே அவர்களுடைய உடல் வளர்ச்சி அடைவதனால் அவர்களுக்கு அதிக சக்தி தேவையாக இருக்கிறது. நாங்கள் அதிகமாக சாப்பிட பழகி கொள்கிறோம். எங்களுடைய வளர்ச்சி முடிவடைந்த காலத்திலே எங்களுக்கு அவ்வளவாக சக்தி தேவைப்படுவது இல்லை. ஆகவே அந்த காலத்திலே எங்களுடைய உணவை நாங்கள் சிறிதாக குறைத்து கொள்வது நல்லது. அதே போல் நாங்கள் சின்ன வயசுலேயே நல்லாக ஓடியாடி விளையாடுகிறோம். நாங்கள் ஒரு வயது வந்ததற்கு பிறகு எங்களுடைய அந்த இயக்கம் குறைந்து விடுகிறது. நாங்கள் உட்கார்ந்திருந்து படிக்க பழகிறோம். விசேஷமாக உயர்தர பாடங்களை படிக்கும் பிள்ளைகள் அதிக மனத்தியாலங்கள் உட்கார்ந்திருந்து படிக்கிறார்கள். நடனம், நாட்டியம் ஆடின பெண்கள் கூட அதுகளை விட்டு விட்டு படிக்க தொடங்குகிறார்கள். ஆகவே அந்த உட்கார்ந்திருந்து படித்து நிறைய உணவை உண்ணும் பொழுது நாங்கள் எங்களுடைய இந்த உடற்பருமன் நிச்சயமாக கூடிவிடுகிறது. அது மட்டுமல்லாமல் வேறு காரணங்களை நாங்கள் கூறினால், எங்களுடைய மன அழுத்தம் சிலரை உடல் நிறை கூட பண்ணுகிறது, சிலருக்கு உடல் நிறை குறைகிறது. பலருக்கு மன அழுத்தம் காரணமாக பசி நிலைமை கொஞ்சம் கூடுகிறது. ஆகவே மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பலர் உடல் நிறை கட்டுப்படுத்த முடியாமல் கூடுவதை கூட நாங்கள் காணலாம். அது இன்னொரு காரணம். விசேஷமாக இந்த கொரோனா காலத்திலே, பொருளாதார நெருக்கடி காலத்திலே மன அழுத்தத்துக்கூடாக செல்லும் பலர் உடல் நிறை கூடுவதை நாங்கள் காணுகிறோம். அதே போல் பிழையான உணவு பழக்கங்கள். நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நாங்கள் உணவு சாப்பிடும் பழக்கம் பிழையாக இருக்கிறது. அதாவது நாங்கள் ஒரு பீங்கானிலே உணவை பரிமாறும் பொழுது முதலாக நாங்கள் பரிமாறுவது சோறு. ஒரு பீங்கான் சோறை பரிமாறிவிட்டு ஒரு கொஞ்சமாக நாங்கள் மரக்கறியையும் வைத்து மீனோ முட்டையோ அசைவ உணவு உண்பவர்கள் அதை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் பிரதான உணவு சோறாக இருக்கிறது. ஆகவே அதிலே அதிக சக்தி இருப்பதனால் எங்களுடைய உடலுக்கு தேவைக்கு அதிகமான சக்தியை நாங்கள் உட்கொள்கிறோம். நாங்கள் சக்தியை செலவழிப்பதில்லை, ஆனால் அதிக சக்தியுள்ள உணவை குறைந்தது 3 தரமாவது நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இதற்கு மேலதிகமாக நாங்கள் பல இனிப்பு பண்டங்களை சாப்பிடுகிறோம், பானங்களை குடிக்கிறோம். ஆகவே எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சக்தி உடம்பிலே சேமிக்கப்படுகிறது. அந்த சக்தி எவ்வாறாக சேமிக்கப்படுகிறது என்றால் கொழுப்பாக சேமிக்கப்படுகிறது. உடம்பில் உடல் நிறை கூடக்கூடிய அளவாகத்தான் இந்த சக்தி எங்களோட உடம்பிலே சேருகிறது. ஆகவே இது ஒரு மிகவும் முக்கியமான காரணமாக அமைந்து விடுகிறது. நிச்சயமாக அதே போன்று பரம்பரை ஒரு காரணமாகவே இருக்கின்றது. மன அழுத்தம், எங்களுடைய இன்றைய உணவு பழக்க வழக்கங்களும் அதீத உடற்பருமனுக்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பதாக கூறினீர்கள். இந்த உடற்பருமனால் எங்களுடைய உடலில் வேறு என்ன வகையான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன? இதை நாங்கள் 2ஆக கூறலாம். எங்களுடைய உடலிலே ஏற்படும் தாக்கங்கள், எங்களுடைய உளத்திலே ஏற்படும் தாக்கங்கள். இந்த உளத்திலே, அதாவது எங்களுடைய மனநிலையில் ஏற்படும் தாக்கத்தை நான் விசேஷமாக கூற விரும்புகிறேன். ஒருவர் உடல் நிறை கூடும் பொழுது அது ஒருவருடைய மனத்தை மிகவும் பாதிக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய சமூகத்திலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, இந்த அளவிற்கு தான் ஒருவர் இருக்கலாம் என்று சொல்லி. உடல் நிறை கூடும் பொழுது அவரை காணும் மற்றவர்கள் அதை சுட்டி காட்டுகிறார்கள். அது ஒரு பிழையான ஒரு பழக்கம். எங்களை யாராவது ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு கண்டால் அவர்கள் உடனடியாக கேட்கும் கேள்விதான், என்ன நீங்கள் உடல் பருமன் கூடிவிட்டீர்கள் அல்லது உடல் பருமன் குறை, 2இல் ஏதாவது ஒன்றை கேட்டு விடுகிறார்கள். அதை கேட்கும் ஒருவருக்கு அது மனத்தில் ஒரு ஆழமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆகவே உடற்பருமன் ஏற்பட்டவர்கள் ஒரு மன அழுத்தத்திற்கும் ஒரு மனத்தாக்கத்திற்கும் உள்ளாக போவது, டிப்ரெஷன் மாதிரியான காரணங்களுக்குள்ளாக போகிறது மிகவும் அதிகமாக இருக்கிறது. சில பேர் தங்களுடைய உடல் நிறை குறைகிறது இல்லையேன்னு சொல்லி மன அழுத்தத்திற்கு போய் அதே அவர்களை ஒரு மீண்டுமாக உடல் நிறையை கூட்ட பண்ணுகிறது. ஆகவே இது ஒரு மிக பிரச்சனையாக இருக்கிறது. உடலை எடுத்துக்கொண்டால், எங்களுடைய ஃபிசிக்கல் எடுத்துக்கொண்டால் பல உடல் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இந்த உடல் நிறை கூடுவதனால் தாக்கங்கள் ஏற்படுகிறதை காணலாம். விசேஷமாக நாங்கள் காணுவது, நீங்கள் முதலே கூறியது போல
உடல் நிறை கூடினவர்கள் பல காரணங்கள்னாலே அதிக இறப்பு வீதம் அவர்களுக்கு கூடுதலாக இருக்கிறது. பல காரணங்களால் அவர்கள் குறைந்த வயதிலே இறக்க நேரிடுகிறது. விசேஷமாக மாரடைப்பு நோய், இவ்வாறான உடல் பருமன் உள்ளவர்களுக்கு மாரடைப்பு நோய் அதிகமாக ஏற்படுகிறது. நீரிழிவு நோய் அதிகமாக ஏற்படுகிறது. கொலஸ்ட்ராலின் அளவு கூடுதலாக இருக்கிறது. உயர்குருதி அழுத்தம், உடற்பருமன் உள்ளவர்களுக்கு இளம் வயதிலே உயர்குருதி அழுத்தம், அதாவது பிளட் ப்ரெஷர்னு சொல்வோம், பிளட் ப்ரெஷர் இளம் வயதிலே ஏற்படும் சாத்தியங்கள் அதிகம். அதே போல் மூச்சிலே அவர்கள் மூச்சு இரவிலே படுக்கும் பொழுது உடற்பருமன் கூடியவர்களுக்கு லேசாக மூச்சு எடுக்க முடியாது. அவர்களுடைய தொண்டை பகுதி இறுகி விடுவதனால் பெரிதாக குரட்டை விடுகிறார்கள். நீங்கள் கவனித்திருப்பீர்கள், உடற்பருமன் கூடியவர்கள் குரட்டை விடுவது அவர்களுடைய மூச்சு லேசாக உள்ளுக்கு போக முடியாத காரணத்தினால். ஆகவே அதை நாங்கள் ஒரு நோயாக கருதுகின்றோம். என்ற காலகட்டத்திலே இவ்வாறான குரட்டை விட்டு இரவிலே மூச்சு அவர்களுக்கு இல்லாத காரணத்தினால் அவர்களுடைய இருதயம் சீக்கிரமாகவே ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது அந்த இருதயத்தின் தொழிலை அது இழந்து விடுகிறது. இவ்வாறாக இது ஒரு பாரதூரமான ஒரு நோய், obstructive sleep apneaன்னு சொல்லுவோம். இரவில் படுக்கும் பொழுது அவர்களுடைய தொண்டை பகுதியிலே மூச்சு இறுகி விடுகிறதுனால் ஏற்படும் கோளாறு. அது மட்டுமல்லாமல் மூட்டுவாதம், உடற்பருமன் கூடியவர்களுக்கு மூட்டுவாதம் அதிகமாக ஏற்படுவது, விசேஷமாக முழங்கால் பாதிக்கப்படுகிறது. இது ஒரு நீண்ட கால டிசபிலிட்டிக்காக அவர்களை இட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். இவராக இன்னும் பல சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், காம்ப்ளிகேஷன்ஸ் இவர்களுக்கு ஏற்படுகிறது. நிச்சயமாக அந்த அதீத உடற்பருமனால் இளம் வயதிலேயே மாரடைப்பு, அதே போன்று உயர்குருதி அழுத்தம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதீதமாக காணப்படுகின்றன. அதே போன்று இன்னொரு விடயமாக இந்த திருமணமான பெண்கள் அதீதமாக உடற்பருமனாக இருந்தால் கருவுறுதலில் பிரச்சனைகள் ஏற்படுவதாக கூறப்படுகின்றது. இது உண்மையானதா? நிச்சயமாக உண்மையை கூறினால் பெண்கள் மட்டுமல்ல, இது ஆண்களுக்கும் பொருந்தும். இளம் பெண்கள் இளம் ஆண்கள் இந்த காலத்திலே உடற்பருமன் கூடுதலாக இருக்கிறார்கள். விசேஷமாக எங்களுடைய நகரப்புறங்களில் இருக்கும் இளம் பெண்கள் இளம் ஆண்கள் அந்த உடற்பருமன் கூடுவதனால் அவர்களுடைய அகஞ்சுரக்கும் சுரப்பிகள், அதாவது ஹோமோன்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த ஹோமோன்களின் அளவு மாறிவிடுகிறது. ஆகவே ஒழுங்கான ஹோமோன் பேலன்ஸ் இல்லாத இடத்திலே அவர்களுக்கு சாதாரணமான கருத்தரிக்கும் இயல்பு இல்லாமல் போகிறது. அவர்களுடைய விந்து ஏற்படும் அளவு, அவர்களுடைய கரு ஏற்படும் அளவு ரெண்டும் குறைந்து விடுகிறது. இந்த கரு பெண்களுக்கு ஏற்படுவது சரியான ஒழுங்கான கருவாக, அதாவது குவாலிட்டி இல்லாத ஒரு கருவாக இருப்பதனால் கருத்தரிப்பதில் மிகவும் பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. பல பெண்களுக்கு இந்த நாட்களிலே மாதவிடாயிலே ஒழுங்கீனம், மாதவிடாய் ஏற்படும் காலங்களிலே பெரிதான அல்லது அது ஒரு சிக்கலான விஷயம். சில பேருக்கு மாதவிடாய் ஏற்படுவதே இல்லாமல் போய்விடுகிறது. உடம்பு பருத்ததினால் அதற்குரிய பலவிதமான விளைவுகள், உதாரணமாக முகப்பெரு, அதிகமான முகப்பெரு ஏற்படுவது, முகத்திலே ஏற்படும் ரோமம், தேவையில்லாத இடங்களில் ஏற்படும் ரோமம், இவ்வாறாக பல சிம்டம்ஸ் ஒன்றாக சேர்ந்து இருப்பதைத்தான் நாங்கள் கூறுகிறோம் பொலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம்னு சொல்லி. இது ஒரு நிலைமை. அது உடற்பருமனோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடைய ஒரு ஹோமோன் இம்பேலன்ஸாக இருக்கிறது. ஆகவே கருத்தரிப்பதில் தாமதம் அடைவதனால் பலர் அந்த 30-40 வயசாகியும் அவர்களுக்கு பிள்ளைகள் பிறப்பது குறைவாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய இலங்கையிலே உலகளாவிய ரீதியிலே எங்களுடைய பிறப்பு வீதம் குறைவடைவதை கண்டிருக்கிறார்கள். அதுக்கு இந்த வாழ்க்கை முறை மாற்றம் மிகவும் ஒரு முக்கியமான காரணமாக அமைந்துவிட்டது. நிச்சயமாக, அதாவது எங்களுடைய இலங்கையை பொறுத்த மட்டில் பிறப்பு வீதம் குறைகின்றது என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த அளவில் இதில் உடற்பருமனும் ஒரு காரணமாக இருக்கின்றது. எங்களுடைய உடற்சார்ந்த கவனம் என்பது எங்களுக்கு மிக மிக அவசியம். இந்த கருவுறுதலில் பெண்கள் மட்டுமல்ல உடற்பருமனான பிரச்சனையை எதிர்கொள்கின்றார்கள், ஆண்களுக்கும் அது பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது என்பதை வைத்தியர் தெளிவாக கூறினார். அதே போன்று இந்த உடற்பருமனை நாங்கள் குறைக்க எவ்வாறான வழிவகைகளை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக பேசலாம்.
இன்றைய தினம் நாங்கள் உடற்பருமன் குறித்து பேசி வருகின்றோம். எம்மோடு இணைந்திருக்கின்றார் உலக வைத்திய நிபுணர், கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற வைத்தியர் ஞானி சோமசுந்தரம் அவர்கள். அந்தளவில் இந்த உடற்பருமனை கட்டுப்படுத்துவதற்கான உணவு பழக்க வழக்கங்கள் காணப்படுகின்றன. எவ்வாறான உணவு பழக்க வழக்கத்தை நாங்கள் கடைபிடிப்பதனூடாக இந்த உடற்பருமனை கட்டுப்படுத்த முடியும்? இது ஒரு மிகவும் முக்கியமான கேள்வி. ஏனென்றால் பலருக்கும் இந்த உணவு எவ்வாறாக உண்பது என்பதிலே மிகவும் குழப்ப நிலை ஏற்படுகிறது. ஏனென்றால் எங்களுடைய ஊடகங்களுக்கூடாக நாங்கள் பலவிதமான உணவுகளை நாங்கள் காணுகிறோம். ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான உணவை கூறுகிறார். ஆகவே பலருக்கு இது ஒரு குழப்பமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நான் கூறக்கூடியது என்னவென்றால், நீங்கள் என்ன உணவு பழக்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அது மிகவும் நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து நாங்கள் செய்யக்கூடிய ஒரு உணவு பழக்கமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒரு நல்ல ஒரு உணவு பழக்கத்தை தொடங்கிவிட்டு அதை ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு செய்துவிட்டு அதை விட்டுவிட்டால் எங்களுடைய எடை மறுபடியும் கூடுவதை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் என்னதான் செய்தாலும் அதை பல வருடங்களுக்கு தொடர்ந்து செய்தால் மட்டுமே எங்களுக்கு அது ஒரு மிக சிறந்த பலனை கொடுக்கும். ஆகவே நாங்கள் சரியான உணவை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம். எங்களுடைய உணவை நாங்கள் மிகவும் குறைத்து விடும் பொழுது சில வேளைகளிலே ஊட்டச்சத்துக்களை இழந்து விடுகிறோம். ஆகவே இது எங்களை நோய்வாய்ப்படுத்தக்கூடும். ஆகவே ஊட்டச்சத்து மிக்க அளவில் குவான்டிட்டின்னு சொல்லுவோம், குவாலிட்டியில் சிறந்த குவான்டிட்டியில் குறைந்த ஒரு உணவை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த பிரமாணம், ஒவ்வொரு உணவின் ப்ரொபோர்ஷன் என்று சொல்லுவோம், அதை சரியான முறையிலே நாங்கள் உட்கொள்ள பழகினால் எங்களுக்கு சிறந்த ஒரு பலன் கிடைக்கும். சரியான ப்ரொப்போர்ஷனிலே நாங்கள் ஒவ்வொரு ஊட்டச்சத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவை நான் முதலே கூறினேன், எங்களுடைய கல்ச்சர், எங்களுடைய இலங்கையில் நாங்கள் மாச்சத்தை மிகவும் கூடுதலாக சாப்பிடுகிறோம். மாச்சத்தில் இருக்கும் சக்தி எங்களை உடல் பருமனாக செய்கிறது. அதே போல் இந்த கொழுப்பு சத்து கூட எங்களை உடற்பருமன் கூடுதலாக அடைய செய்கிறது. ஆகவே மிகவும் அதிகமான கொழுப்பு, மிகவும் அதிகமான மாச்சத்து, இது ரெண்டும் எங்களுடைய உணவிலே மிகவும் கூடுதலாக நாங்கள் கலாச்சார ரீதியிலே நாங்கள் அதை பழகிவிட்டோம். ஒரு தோட்டக்காரருக்கு அவ்வாறான உணவு தேவை. ஏனென்றால் அவர் நாள் முழுதலாக மிகவும் கடுமையான உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு உடல் சக்தி தேவை. ஆனால் நாங்கள் எங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய உணவு பழக்கங்களை நாங்கள் சீரமைத்து கொள்ள வேண்டும். ஆகவே சக்தி குறைந்த ஊட்டச்சத்து மிகுந்த உணவிலே அதிக அளவிலே மரக்கறி, அதாவது இலைக்கறி, மரக்கறி இருக்க வேண்டும். அதிக அளவிலே தானியம் இருக்க வேண்டும். அதிக அளவிலே ஃபைபர், நார்ச்சத்து இருக்க வேண்டும். அதோடு எங்களுக்கு தேவையான நீர், ஒரு நாளுக்குரிய நீர் 1.5 தொடக்கம் 2 லிட்டர் தேவையான நீர் இருக்க வேண்டும். மாச்சத்தையும் எண்ணெய் சத்தையும் நாங்கள் குறைத்தால் எங்களுடைய சக்தியின் அளவை நாங்கள் மிகவும் கட்டுப்பாடாக வைத்து கொள்ளலாம். எங்களுடைய நாளாந்த தேவைக்குரிய புரதத்தை நாங்கள் எடுக்க வேண்டும். எங்களுடைய நாட்டிலே புரதச்சத்தை உட்கொள்வது மிகவும் குறைந்ததாக இருக்கிறது. விசேஷமாக பொருளாதார நெருக்கடியுள்ள காலத்திலே புரதச்சத்தில் அதிகமுள்ள சாப்பாடை வாங்குவது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஏன்னா விலை உயர்ந்த சாப்பாடாக இருக்கிறது. அசைவ உணவு உண்பவர்களுக்கு இந்த புரதச்சத்து முட்டை, மீன், கோழி இறைச்சி அப்படியான சாப்பாட்டிலே இருக்கிறது. நீங்கள் மற்ற அசைவ உணவு எடுத்தீர்கள், அதாவது சிவப்பு நிறத்தில் உள்ள இறைச்சி, அதாவது ஆட்டு இறைச்சி அப்படியான இறைச்சிகளிலே அதிக அளவு கொழுப்பு இருக்கிறது. ஆகவே அந்த கொழுப்பு எங்களை உடல் நிறை கூட செய்யலாம். ஆனால் எங்களுக்கு தேவையான புரதச்சத்து உணவிலே இருக்கும் வண்ணம் நாங்கள் மரக்கறியை சேர்த்துக்கொள்ளலாம். அதாவது அதிக புரதமுள்ள மரக்கறி தான் பயறு, உளுந்து, காவுப்பி, கொள்ளு, சோயா, இவ்வாறான லெகூம்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது அவரை இனத்தை சேர்ந்த மரக்கறியை நாங்கள் அதிகம் உண்ணுவதனால் எங்களுக்கு அதிக புரதச்சத்து கிடைக்கிறது. ஆகவே எங்களுடைய சாப்பாட்டிலே நான் சமரியாக சொன்னால், அதிக அளவு புரதம், அதிக அளவு மரக்கறி, அதிக அளவு நார்ச்சத்து, அதிக அளவு ஊட்டச்சத்து உள்ள
கார்போஹைட்ரேட் அதாவது மாச்சத்து குறைவாகவும் எண்ணெய் சத்து மிகவும் குறைவாகவும் இனிப்பு இல்லாத ஒரு உணவு தான் ஒருவருக்கு உடல் நிறையை குறைக்க உதவி செய்கிறது. குறைந்த அளவிலே உணவை உள்வதற்கு பழக வேணும். பழைய காலத்திலே சொல்லுவார்கள், உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு. அதாவது எங்களுடைய உணவை குறைப்பது பெண்களுக்கு அழகு. அதை அந்த காலத்திலே அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது மிகவும் உண்மையான ஒரு கூற்று. ஏனென்றால் பெண்கள் ஒரு வயதுக்கு பிறகு, அதாவது பிள்ளைகள் பிறந்த பிறகு தங்களுடைய உடலை கவனிப்பது கொஞ்சம் குறைவு, தங்களுடைய உணவை கட்டுப்படுத்துவது குறைவு, அதாவது எக்ஸசைஸ் செய்வது குறைவாக இருக்கிறது. ஆண்களுக்கு நேச்சுரலாகவே அவர்கள் வேலைக்கு போகும் பொழுது நடக்கும் பொழுது ஏதோ ஒரு உடற்பயிற்சி கிடைத்து விடுகிறது. ஆனால் வீட்டில் இருக்கும் பெண்கள் விசேஷமாக இந்த உடற்பயிற்சியை உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள். ஆகவே இந்த உணவை குறைந்த குவான்டிட்டியில் சாப்பிடுவது, அது முதல் தொடக்கத்திலே கஷ்டமாக இருந்தாலும் உணவை குறைத்து சாப்பிட பழகினால் அது பிறகு நீண்ட காலத்துக்கு அது உதவியாக இருக்கும். நிச்சயமாக, அதாவது தரமான குறைந்த அளவான உணவை நாங்கள் எடுத்துக்கொள்வதனூடாக எங்களுடைய உடற்பெருமனை சரிவர பேணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று நார்ச்சத்து புரதச்சத்து அடங்கிய உணவுகளை அதீதமாக எடுத்துக்கொள்வதனூடாக நாங்கள் சக்தி மிக்க மனிதராக இருக்க முடியும் என்று, இவ்வாறான உணவு பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக கூறியிருந்தீர்கள். இன்றைய காலகட்டத்தை பொறுத்தமட்டில் பலரும் உடற்பயிற்சிக்கு அதீத ஆர்வமாக இருக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே தங்களுடைய உடற்பெருமனை குறைத்து விட வேண்டும், கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று பல மணி நேரங்கள் பயிற்சி செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். உடற்பயிற்சி என்பது இந்த உடற்பெருமனை குறைப்பதில் எவ்வாறான தாக்கம் செலுத்துகின்றது? உணவு பழக்கத்தை போலவே உடற்பயிற்சியும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே தினமும் நாங்கள் உடற்பயிற்சியை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது நாங்கள் உணவு உண்பது, நீர் அருந்துவது, சுவாசிப்பது போல மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த வாழ்க்கை எங்களுடைய காலகட்டத்திலே பலர் ஒரு நாளைக்கு, ஒரு கிழமைக்கு எத்தனை நாளுக்கு எக்ஸசைஸ் செய்ய வேணும் டாக்டர் என்று சொல்லி கேட்பார்கள். என்னுடைய மறுமொழி தினமும் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய மறுமொழியாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஆக்டிவ், அதாவது எங்களுடைய உடற்செயற்பாடு மிகவும் அதிகமாக இருந்தால் எங்களுடைய உணவை நாங்கள் செமிபாடடைந்து அந்த சக்தியை செலவழிப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு இந்த உடற்சக்தியை செலவழிக்கும் பலவிதமான செயற்பாடுகளை நாங்கள் கலந்து செய்யலாம். நாங்கள் ஒரு எக்ஸசைஸ் தான் தினமும் செய்ய வேண்டும் என்று இல்லை. நடக்கக்கூடிய இடங்களிலே நடந்து, உதாரணமாக எங்களுக்கு மாடிப்படியும் லிஃப்ட்டும் இருந்தால் மாடிப்படியை தேர்ந்தெடுப்பது நல்லது, லிஃப்டிலே போகாமல். நாங்கள் ஒரு குறுகிய தூரத்துக்கு போக வேண்டியவர்கள் வாகனத்தை நாடாது காலிலே நடந்து போகக்கூடியதாக, அல்லது பைசிக்கிள் ஓடக்கூடியவர்கள் பைசிக்கிள் ஓடக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே இளம் பிள்ளைகளுக்கு இடையிலே இந்த உடற்பயிற்சி ஒரு மிகவும் ஆர்வமான ஒரு விஷயமாக இருக்கிறது, மிகவும் நல்லது. ஆனால் உடற்பயிற்சியை நாங்கள் கவனமாக செய்ய வேண்டும், எங்களுடைய உடலை நாங்கள் பாதிக்காத விதத்திலே செய்ய வேண்டும். பலரும் இந்த நாட்களிலே தங்களுடைய இளையங்களை பாதிக்கப்படுத்தி அது பிழையான விதத்திலே உடற்பயிற்சி செய்வதனால் ஸ்போர்ட்ஸ் இன்ஜரிஸ் என்று சொல்லுவோம், தேவையில்லாத இன்ஜரிஸுக்கு உட்படுகிறார்கள். உதாரணமாக விட்டமின் டி இந்த நாட்களிலே மிகவும் குறைவாக இருக்கிறது. பலருக்கு இந்த நகர்ப்புறங்கள் இருக்கிறவர்களுக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்கிறது. அவ்வாறானவர்கள் போய் அதிகமான உடற்பயிற்சியை செய்து தங்களுடைய இளையங்களை பாதிக்கும் விஷயங்கள் கூட இருக்கின்றன. ஆகவே அந்த எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சியை சரியான விதத்திலே அவருடைய வயசுக்கு ஏற்ற விதமாகவும் அவருடைய இயல்புக்கு ஏற்ற விதமாகவும் சரியான உடற்பயிற்சியை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. நாங்கள் யாரும் செய்யக்கூடிய உடற்பயிற்சி தான் நடை, அதாவது பிரிஸ்க் வாக்குன்னு சொல்லுவோம். சிறிது வேகமான நடை தொடர்ந்து ஒரு 30 நிமிடங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்குமானால் அது ஒரு சிறந்த உடற்பயிற்சியாக அமைந்து விடுகிறது. ஆகவே அந்த நாட்களிலே நாங்கள் நாளாந்த வாழ்க்கையிலே செய்யும் பல விஷயங்களை இன்று உடற்பயிற்சியாக செய்கிறார்கள். அது கூட நல்ல ஒரு விஷயம். யோகாசனம் போன்ற உடற்பயிற்சி, நீச்சல் அல்லது பைசிக்கிள் ஓடுதல், இவ்வாறான பல உடற்பயிற்சிகள் இருக்கிறது.
ஒவ்வொருவரும் தனக்கு தேர்ந்தெடுத்து இந்த உடற்பயிற்சியை நீண்ட காலம் செய்ய 3 மாதம் செய்துவிட்டு விடுகிற ஒரு உடற்பயிற்சியை தேர்ந்தெடுப்பதில் ஒரு விதமான பிரயோசனமும் இல்லை. பல வருடங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சியை நாங்கள் தேர்ந்தெடுத்தால் அது மிகவும் பலனளிப்பதாக இருக்கும். நிச்சயமாக உடற்பயிற்சி என்பது மிக முக்கியமான அம்சமாக காணப்படுகின்றது. எங்களுடைய உடற்பருமனை குறைப்பதில் அதை நாங்கள் நீண்ட காலத்திற்கு செய்வதனூடாகவே அதனூடாக பயனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நடை, நீச்சல் போன்ற பல்வேறு பயிற்சிகள் காணப்படுகின்றன. எங்களுக்கான ஒரு சிறிது நேரத்தை நாங்கள் ஒதுக்கி அதனை செய்வதனூடாக எங்களுடைய உடற்பருமனை சீராக பேண முடியும் என்று வைத்தியர் கூறியிருந்தார். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் உடற்பருமன் குறித்து பல்வேறு விடயங்களை பேசி வருகின்றோம். இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார் உள்ளக வைத்திய நிபுணர், கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற வைத்தியர் ஞானி சோமசுந்தரம் அவர்கள். பொதுவாக நாங்கள் இடையில் பருமனாக கூடியவர்கள் எவ்வாறான விடயங்களை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கின்றது, எப்படியான பயிற்சிகளை செய்வதன் ஊடாக உடற்பருமனை குறைக்க முடியும் என்கின்றவாறு பல விடயங்களை நீங்கள் தெளிவாக கூறியிருந்தீர்கள். ஒரு சிலரை பார்த்தால் பரம்பரையாகவே உடற்பருமனாக இருப்பார்கள். அவர்களுக்கு சுகர் ஆகட்டும் அல்லது கொலஸ்ட்ரால் ஆகட்டும் சீராகவே காணப்படும். அவர்கள் மேலதிகமாக எவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொள்வது அவசியமாக இருக்கின்றது? சிலர் பரம்பரையாகவே உடல் பருமனாக இருப்பதாக பலர் எனக்கு கூறுகிறார்கள். சில குடும்பங்களிலே உடற்பருமன் அதிகரிக்கும் அந்த பரம்பரை அலகுகள் இருக்கத்தான் செய்கின்றன. இவ்வாறானவர்களுக்கும் நான் கூறிய இந்த காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது இந்த உடற்பருமன் கூடிய தாக்கங்கள் அதிகமாகவே காணப்படுகிறது. ஆகவே இவ்வாறானவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையை சீரமைப்பதினால் கணிசமான நிறையை குறைக்கக்கூடியதாக இருக்கும். மேலதிக கவனம் எடுப்பதினால் எடுத்து தனக்குரிய ஒரு அளவான நிறையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேண்டியதாக இருக்கிறது. அவ்வாறானவர்கள் கூட தங்களுடைய நோய் இருக்கும் தன்மையை அவர்கள் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது தங்களுடைய உடற்குருதி, அழுத்தம், சீனியின் அளவு இவ்வாறான விஷயங்களை செக் பண்ணி கொள்வது நல்லது. அதே போல் தங்களுடைய மூட்டுகளின் சுகாதாரம், அதாவது எக்ஸசைஸ் செய்வதனால் தங்களுடைய உடலை சீராக வைத்திருப்பது, இவ்வாறான காரியங்களை செய்ய வேண்டியவர்களாகவே இருக்கிறார்கள். ஆகவே உடற்பருமன் உள்ளவர்களுக்கு காம்ப்ளிகேஷன் எப்படியோ கூடுவதாக இருக்கும். ஒன்றுதான் நாங்கள் எங்களுடைய உடற்பருமனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே மனநிலையிலே பாதிக்கப்படாமல் இருப்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் காம்ப்ளிகேஷன் வராமல் இருப்பதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும். அப்படி காம்ப்ளிகேஷன் வந்தால் நாங்கள் அதை பல விஷயமான காம்ப்ளிகேஷன் இருக்கலாம். சில பேருக்கு உடற்பருமனானவர்களுக்கு பித்தப்பையிலே அதிகமாக கல் ஏற்படுகிறது. நீங்கள் கேன்சரை எடுத்தீர்களானால் உடல் மெல்லிவாக இருப்பவர்களும் பார்க்க உடல் பருமனானவர்களுக்கு புற்றுநோய் ஏற்படும் சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இது எங்களுடைய பரம்பரை விஷயம் என்று சொல்லி உதாசீனமாக இருக்க முடியாது. இதை குறித்து நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை நான் கூறுகிறேன். நிச்சயமாக, அதாவது பரம்பரையாக நாங்கள் உடற்பருமனாக இருக்கின்றோம் என்று அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. உடற்சார்ந்த பரிசோதனைகளை செய்து கொள்வது என்பது மிகவும் சிறப்பானது என நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதை போன்று பார்த்தால் இன்றைய காலகட்டத்தில் உடலை குறைக்க வேண்டும் என்பதற்காக பலர் மருந்துகளை நாடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய நவீன உலகில் பல்வேறு சிகிச்சை முறைகள் காணப்பட்டாலும் வைத்தியம் சார்ந்து முறையான சிகிச்சை முறைகள் என்னவாக இருக்கின்றன? நீங்கள் கூறியது போல பலர் கூட பலவிதமான மருந்துகளை உட்கொண்டு எவ்வாறாவது தங்களுடைய உடல் நிறையை குறைத்து விடுவலாம் என்று சொல்லித்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனாலும் நான் சொல்லக்கூடியது உடல் நிறையை குறைப்பதற்கு ஷார்ட்கட் இல்லை. அதாவது நாங்கள் ஒரு குறுகிய காலத்திலே மிக பலனளிக்கும் காரியங்களை நாட முடியாது, நாடுவதும் சிறந்தது அல்ல. அது எங்களுடைய உடலிலே மிக பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். இந்த உலகளாவிய ரீதியிலே பல மருந்துகளை கண்டுபிடித்தார்கள். ஆனால் எல்லா விதமான மருந்திற்கும் மிக அதிக அளவிலேயே சைடு எஃபெக்ட் ஏற்பட்டதனால் பலவிதமான மருந்துகளை அவர்கள் மார்க்கெட்டில் எடுத்து விட்டார்கள். இந்த மருந்துகள் பாவனைக்கு உகந்தது அல்ல என்று சொல்லி அதை எடுத்து விட்டார்கள். ஆகவே நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். உடற்பருமனை குறைக்கும் மாத்திரைகள், வில்லைகள்
மருந்துகளை நாங்கள் பாவிக்கும் பொழுது எந்த மாத்திரையாக இருந்தாலும் அதற்கு என்ன சைடு எஃபெக்ட் என்பதை தெரிந்து கொண்டே அதை பாவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் இன்றைய காலகட்டத்திலே விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டு சில மாத்திரைகள் இருக்கின்றன, சில ஊசி வகைகள் இருக்கின்றன. இவையெல்லாம் வைத்திய கண்காணிப்புக்கு உள்ளாக மட்டும்தான் எடுக்க வேண்டிய மருந்துகளாக இருக்கின்றன. உதாரணமாக ஆர்லிஸ்டேட்டன் சொல்லி ஒரு மருந்து இருக்கிறது. அந்த மருந்து உட்கொள்ளும் பொழுது எங்களுடைய உணவு அகத்துறிஞ்சுவது குறைகிறது. ஆகவே இந்த மருந்தை எடுத்தால் அந்த மருந்தை உட்கொள்ளும் காலத்துக்கு மட்டும் இந்த அகத்துறிஞ்சல் குறைகிறது. அந்த மருந்தை விட்டால் மறுபடியும் அகத்துறிஞ்சல் ஏற்படுவதனால் மறுபடியும் அவர்கள் உடல் நிறையை கூட்டிக் கொள்கிறார்கள். ஆகவே இவ்வாறான மருந்துகள் இருக்கின்றன. ஆனால் அது நீண்ட காலத்திற்கு ஒரு பிரயோஜனமான மருந்தாக தெரியவில்லை. எதிர்காலத்திலே பல ஆராய்ச்சி நிலையிலே பல மருந்துகள் இருக்கின்றன. வளர்முக நாடுகளிலே பாவிக்கப்படும் சில மருந்துகள் இந்த காலகட்டத்திலே இலங்கையிலே அது இல்லாத இடத்திலே நாங்கள் அதை எங்களுடைய நோயாளி கொடுப்பது இல்லை. ஆனாலும் தற்போது இலங்கையிலே இருக்கும் மருந்துகளிலே இந்த ஆர்லிஸ்டேட்டை விட மற்ற மருந்துகள், அதாவது நீரிழிவு உள்ளவர்களுக்கு கொடுக்கும் சில மருந்துகள் உடல் நிறையை குறைக்கிறது. அவ்வாறான மருந்துகள் நீரிழிவு இல்லாதவர்களுக்கு நாங்கள் கொடுப்பது இல்லை. ஆகவே மருந்து இல்லாத இடத்திலே நாங்கள் மேலதிக சிகிச்சையைத்தான் நாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே மிகவும் உடற்பருமன் கூடினவர்களுக்கு மட்டும் இந்த சிகிச்சை முறைகளை நாங்கள் கலந்து ஆலோசிக்கிறோம். நிச்சயமாக வைத்தியரை நாடுவது என்பது மிக சிறந்த முறையாக இருக்கின்றது. நவீன சிகிச்சை முறைகள் காணப்பட்டாலும் வைத்தியரின் ஆலோசனை என்பது முக்கியமான ஒன்று என கூறியிருந்தீர்கள். இறுதியாக நீங்கள் மக்களுக்கு இந்த உடற்பருமன் குறித்து சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்? ஆகவே அந்த கடைசியாக நாங்கள் செய்யக்கூடிய, அதாவது மிக பருமனாக இருக்கிறவர்களுக்கு நாங்கள் கூறும் அறிவுரை சத்திரை சிகிச்சை முறை, அதாவது பேரியாட்ரிக் சர்ஜரி என்று சொல்லுவோம். அவர்களுடைய இரைப்பையின் அளவை குறைக்கும் சத்திர சிகிச்சை முறை இருக்கிறது. இது மிகவும் பலனளிக்கக்கூடிய ஒரு சத்திர சிகிச்சை முறை. அதை அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் சத்திர சிகிச்சை முறைக்கு செல்லாமல் உணவு பழக்கத்தினாலும் உடற்பயிற்சியினாலும் தங்களுடைய உடல் எடையை குறைத்து கொள்ளுவது, அதுதான் மிகவும் முக்கியமான மிகவும் சிறந்த வழியாக இருக்கிறது. அவை நான் மக்களுக்கு கூறக்கூடிய அறிவுரை தான், உடல் நிறை பெருத்து விட்டு அதை குறைப்பதிலும் பார்க்க உடல் நிறை கூடாமல் பாதுகாப்பது தான் எங்களுக்கு ஒரு மிகவும் சிறந்த வழியாக இருக்கும். ஆகவே இளம் வயது வந்த பிள்ளைகளிலிருந்து முதிர் வயது உள்ளவர்கள் கூட தங்களுடைய உடல் நிறையை கூடாமல் பாதுகாப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அதை மிகவும் சீராக செய்தால் நாங்கள் இந்த அதை குறைக்கும் நிலைக்கு போக வேண்டிய தேவை இல்லை. நிச்சயமாக வருமுன் காப்போம் என்பது போல எங்களுடைய உடற்பருமனை அதிகரிப்பதை தவிர்த்து அதற்கு முன்னராக நாங்கள் எப்படி எங்களை சீராக பேண முடியும் என்பதில் கவனமாக இருந்தோமானால் இப்படியான பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ள முடியும் என்று வைத்தியர் கூறியிருந்தார். இன்றைய தினம் உடற்பருமன் குறித்து பல்வேறு விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் உள்ளக வைத்திய நிபுணர், கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற வைத்தியர் ஞானி சோமசுந்தரம் அவர்கள். உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் உடற்பருமன் குறித்து பல விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம். ஏன் உடற்பருமன் அதிகரிக்கின்றது, எவ்வாறான உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், உடற்பயிற்சி என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது, இலங்கையை பொறுத்தமட்டில் தற்காலத்தில் உடற்பருமன் என்பது 2 மடங்காக அதிகரித்திருக்கின்றது. இது இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அவற்றை குறைப்பதற்கான வழிகளை தான் நாங்கள் இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக வழங்கியிருந்தோம். மீண்டும் உங்களை இன்னும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.